ஏங்க கிளம்பிட்டேங்க. இன்னைக்கு நான் எங்கே கிளம்பிட்டேன்டா, ஏக்கா என்ன ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு கிளம்புறேன்ல, கமாண்டு பாக்ஸில் கேட்க கிளம்பிட்டீங்களே. எங்கே போகிற இடத்துக்கு போய்த்தானே ஆகணும். நல்லது கெட்டதுகளில் போய் கலந்துக்கிறதான் செய்யணும். நம்ம வேலையோட என் வேலை என்ன, சாயந்தரமாகத்தான் கடை ஓட போகிறேன். அப்புறம் மீதி இருக்கிற நேரத்துகளில் தூங்கி எந்திரிப்பேன். அந்த தூங்கி இருக்கிற நேரத்தில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து என் மாமியாவுக்கு வந்து நினைவு நாள்னு நாத்தனார் காலையில் போன் அடிச்சு, எம்மா எல்லாரும் வந்துருங்க, சமையல் எல்லாம் பண்ணணும் வந்துருங்கண்டாக. சரி இந்த வாரம் தேண்டு கிளம்பி மாமியா போய் சாமியை கும்பிட்டு வரும்ட்டு கிளம்பிட்டேங்க. எங்கப்பா இருக்கிற காலத்தில் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவங்கள பார்க்கல. இறந்ததுக்கப்புறம் தெய்வமாக நினச்சி கும்பிடுவோம். அவங்களுக்கு நம்மளுக்கு அவங்க நல்ல வழிபடட்டும் என்ன அப்படித்தான் நினச்சிக்கிட்டு போய் சாமியை கும்பிடுண்டு வருஷம் இதே மாதிரி தான் எல்லோரும் 4 பிள்ளையும் கூடி வந்து ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்த இடத்துல அவங்க வீட்டில் வச்சு சாமியை கும்பிடுவோங்க. அப்படித்தான் கும்பிட்றதுக்கு நண்டுவை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன். பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிடுச்சு, அவர் வேலைக்கு போயிட்டாரு. இன்னும் மத்தியானத்துக்கு வந்து சாமியை கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு வருவாங்க. நாத்தனா சமையல் பண்ணணும் ஓடி ஆடிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, குளிச்சு இந்த நண்டு எந்திரிக்க லேட் ஆகி போச்சு. அதனால் வேகமாக போய் சமையல் பண்ணி விரதத்தை விட்டுட்டு சாமியை கும்பிட்றோம். நல்லபடியாக எல்லோரும் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க தான் வழிபடணும். என்ன எல்லாருக்கும் கை கால் சோத்து பேரம் பேத்தி 50 பேத்துக்கும் தெய்வமாக இருந்து வழிபடணும் நல்லபடியாக கை கால் சோத்தோட. சரி நாங்கள் போயிட்டு வரட்டுமா, நண்டு கிளம்புவோமா? லைக் போடுங்க. நாங்கள் போயிட்டு சாமியை கும்பிட்டு வாரோம், நீங்கள் லைக்கை போடுங்க.